உலகத்தில் உள்ள அனைவருக்கும், என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கும், நண்பர்களுக்கும், மகன் மகள் பேரன் பேத்தி எல்லாருக்கும் இந்த கிராண்ட்மா தாட்ஸின் அன்பான வணக்கம். வாழ்க வளமுடன். இப்போ பிறந்த நாள் பற்றி நான் சில வார்த்தைகள் பேச போகிறேன். பிறந்த நாளுன்னா நாங்கள்லாம் சின்ன குழந்தையிலலாம் எங்களுக்கு புது துணியெல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஏதோ இருக்கிறத வச்சு ஏதோ ஒரு தடவை 2 தடவை போட்டதை அப்படி மறுபடியும் அந்த அன்றைக்கே போட்டுருவோம். அதே மாதிரி மிட்டாயி அது இதுன்னெல்லாம் ஒன்றும் வாங்கி தர மாட்டாங்க. கேக்கெல்லாம் வெட்ட மாட்டோம். ஸ்வீட்டு ஏதாச்சும் ஒரு லட்டு ஜிலேபியோ வாங்கிட்டு வந்தாங்கன்னா அப்பா எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒன்று சாப்பிடுவோம். அம்மா மத்தியானத்துக்கு என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஸ்பெஷலாக பாயசம் வச்சு தருவாங்க, இல்லாட்டி ரவை போட்டு கேசரி பண்ணி தருவாங்க. இதுதான் எங்கள் வீட்டில் ஸ்வீட்டு. வேறு இதெல்லாம் ரொம்ப கொண்டாட மாட்டோம். எல்லா ஆளுக்கு லைனாக எல்லோரும் குளிச்சுட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போவோம். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவோம். கண்டிப்பாக எல்லாருமே கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தால் தான் எங்களுக்கு அந்த இது நல்லா இருக்கும். இப்போல்லாம் கோயிலுக்குன்னு போகிறது நீ ஒருத்தர் போ நான் ஒருத்தர் போன்னு எல்லாம் அவங்க டைமிங்கே கிடையாது. அவங்கவுங்க போயிட்டு வர்றாங்க, போகாமையும் இருக்கிறாங்க சில பேர். நாங்கள்லாம் கோயிலுக்கு போகாமல் இருக்க மாட்டோம். விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்டு அந்த இது ஸ்லோகமெல்லாம் அப்பா நிறைய சொல்லுவார். எல்லாமே நாங்கள் எல்லாருமே எல்லாத்துக்குமே அந்த ஸ்லோகம் இதெல்லாமே தெரியும். விளக்கு பற்ற வைக்காத நாள் இருக்காது எங்கள் வீட்டில். சாமி கும்பிட்டுட்டு எல்லா வேலையும் சாமி கும்பிட்டுட்டு தான் பண்ணுவோம். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பண்ணிக்குவாங்க. யாரும் அடுத்தவங்கள நீ அதை செய் இதை செய்ன்னு சொல்ல மாட்டோம். இப்போ நாங்கள் சாப்பிட்டோமா, சாப்பிட்ட தட்டிலேருந்து எல்லாமே கழுவி வச்சுருவோம். அவங்கவுங்க படுத்தோமா, துணி இதெல்லாம் பெட்ஷீட்டு இதெல்லாமே நீட்டாக மடித்து அங்கங்கே வச்சுருவோம். அப்படி இப்படி போட்டே வைக்க மாட்டோம். அப்புறம் எல்லாமே ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்குவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி இல்லை. ஒரே மாதிரி எந்த ஒரு இது எடுத்தாலுமே ஃபங்க்ஷன்னாலே நல்லா கிராண்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாத்துடைய பர்த்டேவும் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் பர்த்டே மறந்து போயிடும். அப்படி இப்படி சொல்லுவாங்க. எங்கள் அம்மா அப்பா பர்த்டேயில் எங்களுக்கு நல்ல ஞாபகம். கரெக்டாக நாங்கள் எல்லாருமே அப்பாவுக்கு அம்மாவுக்கு விஷ் பண்ணி எல்லாருமே காலில் விழுந்து இது பண்ணி ஏதோ ஒரு கோயிலில் போய் நாங்கள் எல்லாருமே ஏதோ ஒன்று சுண்டலோ ஏதோ ஒன்று செஞ்சு அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு வருவோம். அப்போவுமே எங்கள் அப்பா எல்லாத்துக்குமே செய்யணும்னு ரொம்ப பிரியப்படுவார். கோயிலுக்குன்னு போனாவே நல்ல ஏதோ ஒன்று அவர் கையில் இருக்கிறத எல்லாம் கொடுத்து சந்தோஷப்படுவார். பர்த்டே அன்னைக்கு நாங்கள் எல்லாருமே ஒன்றா உட்காந்து ஹாப்பி பர்த்டேன்னு இது இல்லை, எல்லாருமே நல்லா விஷ் பண்ணி எல்லார் காலையும் அண்ணங்காலையில் விழுந்துருவோம். அண்ணங்காலையில் விழுந்து அவங்ககிட்ட எல்லாம் விஷ் வாங்கிட்டு அப்பா அம்மா இப்படியெல்லாம் ஸ்கூலுக்கு போகிற காலத்தில் பிள்ளைங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இருப்பாங்க நிறைய பேர். அப்போ 5th வரைக்கும் ஒன்றும் அதை பற்றிலாம் இது பண்ணிக்கல. 6th 7th வரும்போது ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பர்த்டே அன்னைக்கு ஒரு பேனா பென்சில் என்ன இருக்குதோ இல்லையோ அதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. நாங்களும் என்ன பண்ணுவோம், எல்லாம் ஷேர் பண்ணி எல்லாம் 5 பைசா 10 பைசா இப்படித்தான். 100 ரூபா 200 ரூபான்னு கிடையாது. ஆளுக்கு 5 பைசா போட்டோமா ஏதோ ஒன்று வாங்கினோமா கொடுப்போமா. யாருக்கு வீட்லேயும் போய் கேட்டாலும் கஷ்டம். அதனால் நாங்கள் வீட்டில் இருக்க இது வச்சு எல்லாம் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளைக்கு என்ன பண்ணுவோம், ஒவ்வொருத்தரும் ஒரு படத்தை வரைஞ்சிருவோம். ஒரு யாருக்கு நல்ல ட்ராயிங் வருதோ அவங்கெல்லாம் நல்ல படமெல்லாம் வரைஞ்சி அதில் ஹாப்பி பர்த்டே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி எழுதி இது மாதிரி கொடுத்துருவோம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பிறந்தநாளை கொண்டாடிட்டு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இந்த சந்தோஷத்தில் எல்லாருமே பக்கத்தில் எல்லாமே இருப்பாங்க. ஹலோ உனக்கு பர்த்டே அன்றைக்கி பிறந்தநாளா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. ஆமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் மிட்டாயெல்லாம் யாருமே கொடுக்கவே மாட்டோம். நாங்கள்லாம் பர்த்டே அவங்க விஷ் பண்ணுறாங்க, அதோடு சரி. நாங்கள் ஒரு இந்த மிட்டாய் கூட வாங்கி தரோம், சாக்லேட்டோ ஆரஞ்சு மிட்டாயை கூட வாங்கி தர மாட்டோம். அவங்கவுங்க நாங்கள் வீட்லேயே உட்காந்து வீட்லேயே எல்லாம் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே இருப்போம். பர்த்டே பற்றி சொல்லணுன்னா, எங்கள் அம்மா அப்பா பர்த்டே ரொம்ப டிசம்பர் 31 வரும். அதனால் எங்கள் அண்ணன் தம்பிங்க எல்லோரும் சேர்ந்து கூட்டம் இது நாள் வரைக்கும் எல்லாம் சேர்ந்து போய் ஒரு அனாதை ஆசிரமத்தில் எல்லாருமே போய் அங்கே அவங்களுக்கெல்லாம் காலையில் மத்தியானம் நைட்டு எல்லாம் டிஃபனு அது இதுன்னு வாங்கி எல்லாம் கொடுத்து போட்டு இந்த வருஷத்து எல்லாமே இப்போ வந்த
23 இதில் கூட 24 கூட நாங்கள் வந்து 23 லாஸ்ட்டில் போய் அனாத ஆசிரமத்துக்கெல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் செலிப்ரேட் பண்ணிவிட்டு எப்பவுமே வருஷம் அப்படி பண்ணுறோம். எங்கள் தம்பிங்க அண்ணன் எல்லாமே சேர்ந்து எல்லாம் ஒரு கூட்டமாக போய் எல்லாம் செஞ்சுட்டு வருவோம். இதுதான் எங்களுடைய பர்த்டே செலிப்ரேஷன். எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இறந்தாலும் பிறந்த நாள் இது நாங்கள் நல்லா கொண்டாடிட்டு வரோம். 4 பேர்த்துக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு அப்பாவுடைய எண்ணமும் அம்மாவோடைய எண்ணமும் ஈடேறுற மாதிரி எல்லாத்துக்குமே முதியோர் இல்லத்தில் எல்லாத்தையுமே போய் எல்லாம் நாங்கள் சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த பர்த்டே இதை வந்து இதோடு முடிச்சுக்கிறோம். அடுத்தது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தோட இன்னொரு எபிசோடில் நாங்கள் வந்து கலந்துக்கிறோம். நீங்கள் கிராண்ட்மா தாட்ஸ் பற்றி உங்களுக்கு என்ன நான் சொன்னதில் பிடிச்சது இதெல்லாம் நீங்கள் வந்து பகிர்ந்துக்குங்க. கிராண்ட்மா தாட்ஸு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாத்தையுமே இது பண்ணுங்கள். வணக்கம், வாழ்க வளமுடன். நாளை சந்திப்போம்.